قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபிக்ஹ் பாடத்தில் தொழுகை என்கின்ற தொழுகையை நாங்கள் தொடராக பார்த்து வருகிறோம். சென்ற அமர்வில் தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர், அதிலே ஓதப்பட வேண்டிய துவா உல் இஸ்திஃப்தாஹ், ஆரம்ப அந்த துவா தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய துவாவை பார்த்தோம். இந்த அமர்வில் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா, பிஸ்மில்லா, அதே மாதிரி இஸ்திஆதா அஊது பிஸ்மில் ஓதுவது, அதனுடைய சட்டங்களை நாங்கள் பார்ப்போம். சரி, நாங்கள் குர்ஆனை ஸ்டார்ட் பண்ணக்குள்ள தொழுகையில் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு முன்னால் ஆரம்ப தக்பீரில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் ஓதுறதுக்கு முன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதலாம், சொல்லணும். அதே மாதிரி வேறு எப்படி அவுது வந்திருக்கின்றால், அவுது பில்லாஹி சமீஅல் அலீமி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்திஹி மின் நஃப்ஹிஹி வ நஃப்திஹி, அப்படி வரக்கூடிய ஹதீஸ். இதுவும் இப்படி ஒரு அறிவிப்பிலே வந்திக்குது. அதே மாதிரி பிஸ்மில்லா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம்னும் சொல்லலாம், அவுது பில்லாஹி சமீஅல் அலீமி மினஷ் ஷைத்தான் ரஜீம்னும் சொல்லலாம். நாங்கள் பெரும்பான்மையாக அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு தான் சொல்கிறோம், சரிதானே? அதுக்கு பின்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ இமாமாக தொழுகை நடத்துகிறவங்க அந்த பிஸ்மில்லா சத்தம் போட்டு சொல்லணுமா என்றால் சத்தம் போட்டு சொல்கிறதுக்கு எந்தவித ஆதாரமும் வரல. இரகசியமாகத்தான் சொன்னதாக சொல்லிக்கிறதாக எங்களுக்கு விளங்குது ஹதீஸில் பார்க்குற நேரம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸ்தஃப்திஹு ஸலாத பி தக்பீரி வல் கிரா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, உண்டு அல்லாஹு அக்பர், அதுக்கப்புறம் சூரா ஓதுறாங்க. அப்போ அந்த இடையில் ஓதின அந்த அல்லாம் பாயித் பைனியுடைய இஸ்திஃப்தா, அந்த அல்லாம் பாயித் பைனியோ சுபானக்கல்லாம் ரப்பனா பிஹம்திகோ தபாரகஸ்முக அதோ, அது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீமோ பிஸ்மில்லாவோ என்னது வெளியே கேட்காது. அப்போ அது ரகசியமாகத்தான் ஓதிக்கிறாங்கன்றது விளங்குது. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதுவாங்கன்றதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது முஸ்லீமில் 4097வது இலக்கத்தில் வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்தஃப்திஹு ஸலாத பி தக்பீரி வல் கிரா பில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ற கிராத்தை கொண்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா அவுது சத்தம் போட்டு ஓதினாங்கன்னா அது சஹாபாக்களுக்கு விளங்கிக்கும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோட வாழ்ந்தவங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எவ்வளோ தொழுகையில் தொழுகிறத்தை ரசூலுல்லாஹ் தொழுகிறத்தை கண்டிப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்னது தொழுகை தக்பீர் கட்டினாங்கண்டா அதோட சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ற சவுண்ட் தான் கேட்கும் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பாருங்கள், இன்னொரு ஹதீஸ் எப்படி வருதுண்டா, சல்லைத்து ஹல்ஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் ஃபகானு யஸ்தஃப்திஹூனல் கிராஅத பி அல்ஹம்துலில்லாஹ் லா யذ்குரூன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபி அவ்வலி கிராஅ வ லா ஆஹிரிஹா அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹாதிம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஹித்மத் செய்த நபித்தோடு. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலேயும் தொழுதேன், அபூபக்கருக்கு பின்னாலேயும் தொழுதிக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னாலேயும் தொழுதிக்கிறேன். அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கிராஅத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் சொல்லுவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்றத ஆரம்பத்திலேயும் நான் கேட்கல, கடைசிலேயும் நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் 399வது இலக்கத்தில் வருது. எனவே என்ன செய்யறோம், நாங்கள் பிஸ்மில் ஓதனும், ரகசியமாக ஓதனம், இமாம் ஜமாத் நடத்தக்கூட இமாமாக பகிரங்கமாக சத்தம் வெளியே கேட்கக்கூடிய தொழுகைகளில் என்னது அப்படித்தான் நாங்கள் செய்யணுன்றதை இந்த செய்தி எங்களுக்கு
ஆதாரமாக இருக்குது. சரி, அடுத்தது கிராஅத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது உடைய சட்டம். கிராஅத்துல் ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை இல்லை. சரி, ஹதீஸ் உபாதா பின் சாமித்னு சொல்லக்கூடிய நபித்தோர் அறிவிக்கிறாரு, லா சலாத்த லிமல்லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை அல்ல, அது தொழுகை இல்லைன்றாங்க. இது புகாரியில் 756, முஸ்லீமில் 394 இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது. அப்போ இமாமும் சரி மௌமூமும் சரி, அது பகிரங்கமாக சத்தம் வெளியே வார தொழுகை இருந்தாலும் சரி, துஹர் அசர் போன்ற ரகசியமான ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படணும் என்றதுதான் அந்த அந்த கட்டாயம் ஓதணும்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து எப்படின்னால், இமாமாக இருந்தாலும் சரி, தனியே தொழுகிறவங்களும் சத்தம் இல்லாமல் இரகசியமாக தொழுக, அதே மாதிரி சத்தம் சூரத்துல் ஃபாத்திஹா வெளியே விளங்குற தொழுக, அது இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா போதும், மௌமுங்கள் ஓத தேவையில்லைன்ற கருத்தும் சொல்கிறாங்க. அது ஹனஃபி மதப்பில் உள்ளவங்க கருத்து. மூணாவது கருத்து என்னென்றால், இமாம் ஓதணும், தனியே தொழுகிறவரும் ஓதணும், மௌமும்கள் இமாம் சத்தமாக ஓதுகிற தொழுகையில் மௌமுங்கள் ஓத தேவையில்லை, இமாம் சத்தம் இல்லாமல் ஓதுகிற தொழுகைகளை மௌமுங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் மிக ஏற்றமானது என்ன கருத்து என்றால், சூரத்துல் ஃபாத்திஹா இமாமுக்கும் சரி மௌமுமுக்கும் சரி தனியே தொழுகிறவங்களுக்கும் சரி என்னது ஓதுறது கட்டாயம். இமாம் சத்தமாக ஓதினாலும் இமாம் ரகசியமாக ஓதினாலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது மிக கட்டாயம். ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி தொழுகை இல்லைன்னு வருது. அப்போ இமாம்கள் என்ன செய்யணும்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு இடம் கொடுக்கணும் என்றது. அடுத்த பகுதி என்னென்றால், இன்னொரு பகுதி, இப்போ நாங்கள் ருக்கூவில் சேர்றோம். அப்போ எங்களுக்கு ஆரம்ப தக்பீரும் இல்லை, சூரத்துல் ஃபாத்தியாவும் இல்லை. அப்போ இதில் இது கூடுமாண்டா இது கூடாதுன்னு சொல்லக்கூடிய கருத்து தான் பலமானதாக இருக்குது. இப்போ ருக்கூவில் செஞ்சால் ரக்காத் செல்லுபடியாகும் சேரும்னு சொல்லி இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறாங்க. ஆனால் ஃபாத்திஹா ஓதுறது ஒரு ருக்குன், சூரத்துல் தொழுகையில் ஒரு ருக்குன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது. அப்போ ருக்குன் விடுபடுது. அதே மாதிரி தக்பீரத்துல் இஹ்ராம் விடுபடுது. இதனால் என்னது அது அந்த ரக்காத் மறு எலும்பி தொழணும்னு சொல்லி இமாம் புகாரி, இமாம் ஷவுகானி, அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கூற்று இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் சில அறிஞர்கள் இல்லை, இமாம் ருக்கூவில் வைக்கக்கொள்ள நீங்கள் ருக்கூவில் சேர்ந்துட்டீங்க என்றால் சூரத்து ஃபாத்திஹா உங்களுக்கு விடுபட்டுரும். இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்கன்னா, அபி பக்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் பள்ளிக்கு வராரு, ரசூல்லா ருக்கூவில் வைக்கிறாங்க. இது வரத்துக்கு அவனு செஞ்சார், ருக்கூவுக்கு போயிட்டார். ரசூல்லா சமையலா லிமன் நம்பி தான் எலுமின போகிறதையும் இவர் முள்ள சஃபில் சேர்ந்து கொண்டார். அப்போ இதை ரசூல்லா என்ன செய்வாங்க, அவருக்கு மட்டும் என்னது ரசூல்லா சொல்லுவாங்க, தொடர்ந்து இப்படி செய்யாதீங்க அப்படின்டுவாங்க. அப்படின்னா தொடர்ந்து லேட்டாக வராதிங்க அப்படின்றதுக்கு சொல்லுவாங்க. அப்போ அவருடைய அந்த ஆர்வத்தை ரசூல்லா என்னது ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன் வலா தவுத், என்னது உங்களோட அந்த ஆர்வத்தை அல்லாஹ் அதிகரிக்கட்டும் அப்படின்ற சொல்கிறாங்க. இது புகாரில் 783வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுது. அப்போ இதை வச்சு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு அந்த சூரத்து ஃபாத்திஹா கிடைக்கல தானே, எனவே இதை அடிப்படையாக வச்சு என்ன செய்யலாம், அப்படி சேரலாம் என்ற கருத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் மிக பொருத்தமானது என்னென்றால், நாங்கள் எலும்பி தொழுகிறது தான் பொருத்தமானது. ஆனால் இதில் கருத்து முரண்பாடு இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியில் இருந்து கொண்டு இருக்குது. சரி, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஓதல் எப்படி இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆயத்துக்கும் இடையில் நிறுத்தி தான் ஓதுவாங்க. கத்தாதா ரலியல்லாஹு அறிவிக்கூடிய ஹதீஸ், இது புகாரில் வருது. சுயில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, கைஃப கானத் கிராஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஓதல் எப்படி இருந்துச்சு? அப்போ அதுக்கு அவர் சொல்கிறார், கானத் மத்தன், நீட்டி, சும்ம கரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
யமுத்து பிஸ்மில்லா வயமுத்து பிர் ரஹ்மான் வயமுத்து பிர் ரஹீம். அப்போ என்னது நிறுத்தி அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அப்படி ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரேடியாக ஓதிட்டு போகாமல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ற மாதிரி என்னது அப்படி ஓதக்கூடியவராக இருந்தார்கள் என்ற செய்தியை செய்யலாம். புகாரியில் 5042வது இலக்கத்தில் பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிக்கிற நேரம் ஆமீன் வலத்தாலீன் ஆமீன்னு சொல்லக்கூட ஆமீனை சத்தமாக சொல்கிறது. ஆமீனை சத்தமாக சொல்கிறது தான் சிறந்தது. சரிதானே? இது சம்பந்தமாக அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், தாரகுத்னி, ஹாக்கிம், அதே மாதிரி அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் அபூ ஹுரைரா வருது. அதே மாதிரி வாயித் இப்னு ஹுஜர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னது அபூ தாவூத், திர்மிதியில் வருது. சரி, அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி வருதுன்றா, இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு, இமாம் ஆமீன்னு சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனஹு வ தஅமீனல் மலாயிகா குஃபிர லஹு மா தகத்தம் மின் தன்பி. யாருடைய ஆமீன் இமாமுடைய ஆமீன் இந்த மலாயிகா மலக்குமார்களுடைய ஆமீனுக்கு ஒத்து போகிறதோ அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 780, முஸ்லீமில் 410வது இலக்கத்தில் வந்துக்குது. அப்போ ஆமீன் சொல்கிறது, சத்தமாக சொல்கிறது சுன்னத். அந்த நாங்கள் இமாமுக்கு முந்தி சொல்கிறது இல்லை. இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு, ஃப இமாம் சொன்னதுக்கு பின்னால் இமாம் வலத்தாலீன் இமாம்கள் ஆமீன்னு சொல்லணும். அப்போ தான் மௌமூங்களும் சொல்லணும். அதுதான் முறை. சரி, இதா கப்பர கப்பீரு, அதே மாதிரி இமாம் அல்லாஹு அக்பர்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இமாம் ரகா ஃபர்காவு, இமாம் ருக்கு போன பிறகு தான் நாங்கள் ருக்கு போகிறோம். இமாம் போக்களே சேர்ந்து போகிறதில்லை. இமாம் போனதுக்கு பிறகு தான் நாங்கள் போகிறோம். அது மாதிரி இந்த விஷயத்தை கொஞ்சம் நாங்கள் என்ன செய்யணும், கவனிச்சுக்கணும். நிறைய பேர் வந்து இமாம் வலத்தாலின்ற கூட இவங்க ஆமீன்னு சொல்லி முடிஞ்சு, சில இமாம்கள் ஆமீன் சொல்கிறாங்க இல்லை, அது ஒரு பகுதியும் இருக்குது. எனவே இமாம்கள் ஆமீன் சொன்னால் தான் மௌமூம்களுக்கு என்னது அது விளங்கும் என்றதை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த ஹதீஸ்களினூடாக. அடுத்தது அந்த நேரம் மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுவாங்க. இமாம் ஆமீன்றக்குள்ள மலக்குமார்களும் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தோடு எங்கட ஆமீனும் மலக்குமாருடைய ஆமீனும் ஒரே நேரத்துக்கு சொல்லிப்பட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எங்கட முன் செய்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அது காரணமாக அமையும். சரி, அடுத்த பகுதி என்னென்றால் தொழுகையில் வந்து அமைதி காக்கிறது, கொஞ்சம் அமைதி ஆயிக்கிறது. ஒன்று தக்பீருக்கும் சூரா ஓதுறதுக்கும் இடையில் அமைதி ஆயிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி ஐந்தாங்களே, இந்த அல்லாம் பாயித் பைனி ஓதினாங்க அண்ணா, இந்த அமைதி, இந்த அமைதியை பொறுத்த வரைக்கும் கட்டாயம். அடுத்தது இமாம் சூரத்துல் ஃபாத்தியா ஓதினத்துக்கு பின்னால் கொஞ்சம் அமைதி ஆயிக்கணும் மௌமூங்களுக்கு சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதுக்கு. இதில் கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் இப்படி ஒரு அமைதியாக இருந்தால் தான் என்ன செய்யலாம், மௌமூங்களுக்கு ஓதலாம். பாருங்கள், அன்னஹு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அழியக்கூடிய ஹதீஸ், இது அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களை வருது. கான யஸ்குத்து சக்தத்தைன் இது ஸ்தஃப்தஹ வ இதா ஃபரக மினல் கிராத்தி குல்லிஹா. ஒன்று ஸ்டார்ட் பண்ணத்தோடு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் அமைதி ஆயிப்பாங்க. ஏண்டா அல்லாம் பாயித் பைன் ஓதணும் என்றதுக்காக வேண்டி. அதுக்கு பிறகு கிராத் ஓதினத்துக்கு பிறகு அமைதி ஆயிப்பாங்க. மக்கள் என்ன சூரத்துல் ஃபாத்தியா ஓதணும் அல்லது என்னது ஓதணுன்றதுக்காக வேண்டி என்றது. இது வந்து அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் வருது. அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்யணும், கவனித்து கொள்ளணும். சரி, இமாம் ஓதிட்டாருண்டா என்ன செய்யலாம், இமாம் ஓதக்குள்ள நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா பொறுத்த வரைக்கும் இமாம் ஓதினாலும், இமாம் இன்னொரு சூரத் ஓதினாலும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்வது தான் மிக சிறந்தது. சரி, அதுக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் ஏதாவது ஒரு சூறா ஓதுறது, அதுவும் ஹதீஸில் வந்திக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறதுக்கு பின்னால் வேறு சூறாக்கள் ஓதிக்கொள்வது. சரித்தானே? சரி, இதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஓதுவாங்கன்றதை உங்களோட பாட புத்தகத்திலையும் வந்திக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகையில் நாங்கள் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது பாருங்கள்,
அவுசாத்துல் முஃபஸ்ஸல், திவாலுல் முஃபஸ்ஸல், கிசாருல் முஃபஸ்ஸல் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிப் தொழுகையில் கிசாருல் முஃபஸ்ஸர், சுபஹ் தொழுகையில் திவாலுல் முஃபஸ்ஸல், இஷா தொழுகையில் அவுசாத்துல் முஃபஸ்ஸல் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஓதுவாங்க. என்ன அவுசாத்துல் முஃபஸ்ஸல்னா கீழே உங்களுக்கு அடிக்குறிப்பில் தந்திக்கிறாங்க. சூரத்து நபல இருந்து சூரத்து துஹா வரைக்கும் என்ன அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அதே மாதிரி சூரத்துல் ஷரஹ்ல இருந்து சூரத்துல் லெயில் வரைக்கும் திவாலுல் முஃபஸ்ஸல். அதே மாதிரி கிசாருல் முஃபஸ்ஸல் வந்து சூரத்து துஹால இருந்து சூரத்து நாஸ் வரைக்கும். அப்போ இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாக்கு இடப்பட்ட வரக்கூடிய சூறாக்களை உதாரணமாக சூரத்து துஹாலிருந்து சூரத்து நாஸ் வரைக்கும் இந்த இடப்பட்ட சூறாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, கிசாருல் முஃபஸ்ஸல் மக்ரிப் தொழுகையில் ஓதுவாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். எனவே இந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், எங்களுக்கு ஓதிக்கொள்ளலாம். இதுக்கு ஓதினத்துக்கான ஹதீஸ்களும் ஆதாரமாக வருது. ரசூல் இஷா தொழுகையில் வத்தீனி வஸ்ஸைத்துன் ஓதினாங்க. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல்லா முஆதே வந்து நீங்கள் முஆத் ரலியல்லாஹு வந்து சூரத்துல் பக்கரா ஓதுவார். அப்போ சஹாபாக்கள் வந்து முறைப்பாடு செய்வாங்க, அல்லாஹ்வின் தூதரே முஆத் ரலியல்லாஹுக்கு பின்னால் எங்களுக்கு தொலையலாம். அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, ஃபத்தானு அன்தயா முஆத், முஆதே நீங்கள் என்ன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களை ஆயிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்லுவாங்க, நீங்கள் சூரத்து ஷம்ஸை ஓதலாம் தானே, சூரத்துல் அலா ஓதலாம் தானே அப்படின்னு ரசூல்லா வழிகாட்டுவாங்க. இந்த அடிப்படை ஆதாரங்களை வச்சு என்ன செய்யலாம், தொழுகையில் வந்து ஓதுவதற்கான சூறாக்களுடைய ஓர்டரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது மிக முக்கியம். அதே மாதிரி பிஸ்மில்லாவை பொறுத்த வரைக்கும் ரகசியமாகத்தான் ஓதணும். அடுத்தது சூரத்து ஓதினத்துக்கு பின்னால் இன்னொரு சூறா ஓதணும். அதில் வந்து என்னென்ன சூறா ஓதணுன்றத என்னது எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கும்லே தந்திக்கிறாங்க. இப்போ அவுசாத்துல் முஃபஸ்ஸல், இஷா, துஹர், அசர், இஷா. அதே மாதிரி பாருங்கள் சுபஹ் தொழுகையில் திவாலுல் முஃபஸ்ஸல், அதே மாதிரி மக்ரிப் தொழுகையில் கிசாருல் முஃபஸ்ஸல். சரிதானே? இது என்னென்ன என்று சொல்லி உங்களுக்கு அடிக்குறிப்பில் இங்கே தந்திக்கிறாங்க. சூரத்து நபல இருந்து சூரத்து துஹா அது வந்து என்ன அவுசாத்துல் முஃபஸ்ஸல். அதே மாதிரி சூரத்து ஷரஹ், சூரத்துல் லைல் அது திவாலுல் முஃபஸ்ஸல். அடுத்தது சூரத்து துஹா, சூரத்து நாஸ் இது கிசாருல் முஃபஸ்ஸல். இதை நீங்கள் இந்த அடிப்படைகளை நீங்கள் மனசில் பதிய வைத்துக்கொண்டு அது என்னென்ன சூறான்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், ஓதுறது நபி வழியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய விதத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்தருள் புரிவானாக. அடுத்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون